வணக்கம், நான் டாக்டர் சுகவனம் பேசுகிறேங்க. கால் சுளுக்கு அப்படின்னு மைனர் அடிக்கடி கால் லேசாக ஸ்லிப் ஆகுது, பல பேர்த்துக்கு காமனாக பார்க்குறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்படி நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிறப்ப காலுக்கும் பாதத்துக்கும் உள்ள மூட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜவ்வு லேசாக பிசுறாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இப்படி காலை மமுட்டுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி திடீர்னு திரும்புகிறப்ப எலும்பு உடஞ்சதுன்னா ஃப்ராக்சர் ஆகிரும். அந்த அளவுக்கு பெருசு இல்லை. ஆனால் 2 எலும்புகளை கனெக்ட் பண்ணக்கூடிய தசை நாறு அடிபடுறப்ப அதுக்கு பேர் ஸ்ப்ரைன் அப்படின்னு சொல்லுவோம். அதை தமிழில் வழக்கமாக சுளுக்குன்னு சொல்லுவோம். அதில் சில பேர் சும்மா லேசாக இருக்கும். அப்போ அந்த தசை நாரில் ஒரு 1% 1% தான் அடிபட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றும் தெரியாது, நான் பாட்டு நடந்து போயிடுவோம், எல்லாம் செட்டில் ஆயிரும். கொஞ்சம் அதிகமாக ஒரு 10% 15% நம்மளுக்கு அது ஸ்ப்ரைன் ஆகிருந்தால் வீக்கம் வரும். அது பார்த்திங்கன்னா சுளுக்குனப்போ கூட அப்படியே நடந்து எல்லாம் போயிடுவோம். கல்யாண வீட்டிலையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ ட்ரெயின்லேயோ போயிடுவோம். அப்புறம் போயிட்டு அன்றைக்கி நைட்டு பார்த்தா தான் வீக்கம் வரும், வலி வரும். அடுத்த நாள் பார்த்தா மொண்டிக்கிட்டு இருப்போம். அப்படின்னா அந்த ஜவ்வுலேருந்து லேசாக ரத்தம் கசிஞ்சு வீக்கம் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ இது வலிக்கு ஏற்ற வைத்தியம்தான். வலி வீக்கம் அதிகமாச்சுன்னா லிகமெண்ட் இன்ஜுரி, சுளுக்கு அதிகம்னு அர்த்தம். லேசாக இருக்குன்னு அர்த்தம். அது ரொம்ப அதிகமாக இருக்குது, நடக்கவே முடியலைன்னா தான் நம்ம எம்ஆர்ஐ அந்த மாதிரி எடுத்து பார்க்க வேண்டியிருக்கும். இல்லைன்னா வழக்கமாக வலி அதிகமாக இருக்கணும், ஒரு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஃப்ராக்சர் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு தேவையான வைத்தியம் செஞ்சு கொள்ளலாம்.